Hello மக்களே, welcome to The Amazing Channel. Пробуем заснять от первого лица, как говорится. О, блин. Сань, чуть правее. நீங்க இந்த வீடியோல இப்ப பார்த்த இந்த பாலம் தான் உலகத்தில் இருக்கிற மிகவும் ஆபத்தான பாலங்கள்ல ஒண்ணு. இது மட்டும் இல்லாம பேய்களால மட்டுமே கட்டப்பட்டதா நம்பப்படுற ஒரு மர்மமான பாலமும் இந்த உலகத்துல இருக்கு. இந்த ரெண்டு பாலங்களும் எங்க இருக்கு, ஏன் இந்த பாலங்கள் ஆபத்தாகவும் ரொம்பவுமே மர்மமான பாலங்களாகவும் கருதப்படுது. இது மட்டும் இல்லாம ரொம்பவுமே விசித்திரமான நம்மள ஆச்சரியப்படுத்தக்கூடிய பாலங்களையும் மனிதன் கட்டி இருக்கிறான். அந்த பாலங்கள் என்னென்ன, அதையெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல உங்களை ரொம்பவுமே ஆச்சரியப்படுத்த போற 10 விசித்திரமான ஆபத்தான பாலங்களை பத்தி பார்க்க போறோம். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். விக்டிம் பிரிட்ஜ் உலகத்தில் இருக்கிற ரொம்பவுமே ஆபத்தான பாலங்கள்ல இந்த விக்டிம் பிரிட்ஜ் ஒண்ணு. ரஷ்யால இருக்கிற சைபீரியா பகுதியில தான் இந்த பிரிட்ஜ் அமைஞ்சிருக்கு. அங்க இருக்கிற விக்டிம் நதிக்கு குறுக்கே இந்த பாலத்தை அவங்க கட்டியிருக்காங்க. ஆரம்ப காலத்துல இது ஒரு ரயில்வே பாலமா இருந்திருக்கு. இந்த பாலம் பழுதடைந்ததால பக்கத்திலேயே புதுசா ஒரு பாலத்தை கட்டியிருக்காங்க. ஆனா இந்த பாலத்தை டெமாலிஷ் பண்ணாம அப்படியே விட்டுட்டாங்க. அதே மக்கள் மற்ற போக்குவரத்துக்காக பயன்படுத்த தொடங்கிட்டாங்க. இந்த பிரிட்ஜை கடக்கிறது ஒண்ணுதான், ஆபத்தை விலைக்கு வாங்குறது ஒண்ணுதான். இந்த பிரிட்ஜோட மொத்த நீளம் கிட்டத்தட்ட 2000 அடி. இதோட அகலம் வெறும் 7 அடி மட்டும்தான். இவ்வளவு குறுகலான பிரிட்ஜ் வெறும் மரத்தால் மட்டுமே ஆனது. அதுவும் அந்த மரப்பலகைகள் பெரும்பாலும் சேதமடைந்த நிலையில தான் காணப்படும். இது மட்டுமா ஆபத்துன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இந்த பிரிட்ஜ்ல தடுப்பு சுவர் எதுவுமே இல்ல. அது மட்டும் இல்ல, இந்த பிரிட்ஜோட அடிப்பகுதியில் இருக்கிற தூண்கள் பெரும்பாலும் சேதமடைந்த நிலையில தான் காணப்படுது. இந்த பிரிட்ஜ்ல டிராவல் பண்ணக்கூடாதுன்னு 2016ஆம் ஆண்டு அந்த நாடு தடை விதிச்சிருந்தாலும் சில பேர் ரொம்பவுமே ஆபத்தான முறையில இந்த பிரிட்ஜ்ல இன்னும் டிராவல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சாதாரணமா இல்லாம மிகப்பெரிய கார்களையும் ட்ரக்குகளையும் கொண்டு இந்த மாதிரி ஆபத்தான பாலங்களை அவங்க கடக்க முற்படுறாங்க. ஆனா இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இதுவரைக்கும் இந்த பாலத்துல எந்த ஒரு விபத்தோ உயிர் சேதமோ ஏற்பட்டதே கிடையாது. அதனாலேயே பல பேர் இந்த ஆபத்தான கிராசிங்க தினந்தோறும் இங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஃபால் கிரீக் வீல் பிரிட்ஜ் இந்த பிரிட்ஜை ஒரு இன்ஜினியரிங் அதிசயம்னே சொல்லலாம். சென்ட்ரல் ஸ்காட்லாண்ட்ல தான் இந்த ஒரு அதிசயமான பிரிட்ஜ் இருக்கு. அந்த பகுதியில் இருக்கிற ஃபோர்த் அண்ட் கிளைட் கெனாலையும் யூனியன் கெனாலையும் இணைக்கிறதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு வித்தியாசமான பிரிட்ஜ் இது. அந்த கெனால்ல பயணிக்கிற மிகப்பெரிய கப்பல்களை ஒரு கெனால்ல இருந்து இன்னொரு கெனாலுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்காக இந்த பிரிட்ஜை கட்டியிருக்காங்க. இந்த பிரிட்ஜால 600 டன் எடை கொண்ட ஒரு கப்பலை ஒரே சமயத்துல ஒரு கெனால்ல இருந்து இன்னொரு கெனாலுக்கு மாத்த முடியும். இதுதான் உலகத்தில் இருக்கிற ஒரே ரொட்டேட்டிங் பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜ்ல 2 ரொட்டேட்டிங் பாலங்கள் அமைஞ்சிருக்கு. 35 மீட்டர் டயாமீட்டரை கொண்ட ஒரு மிகப்பெரிய கீர் இந்த 2 பாலங்களுக்கு நடுவுல அமைக்கப்பட்டிருக்கு. அதன் மூலமாக இந்த 2 பாலங்களும் மேலிருந்து கீழாகவும் கீழிருந்து மேலாகவும் ரொட்டேட் செய்யப்படுது. இந்த பாலம் ஸ்காட்லாண்டோட ஒரு முக்கியமான சின்னமாவே இருக்கு. ஆரம்பத்துல போக்குவரத்துக்கு மட்டுமே பயன்பட்டு வந்த இந்த பாலம் இப்போ ஒரு மிகப்பெரிய சுற்றுலா தலமாகவே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். இந்த சுழலும் பிரிட்ஜை பார்க்கிறதுக்காகவே உலகத்தோட பல பகுதியிலிருந்து மக்கள் இங்க வந்துகிட்டு இருக்காங்க. டிராகன் பிரிட்ஜ் வியட்நாம்ல அமைஞ்சிருக்கிற இந்த ஒரு பிரிட்ஜ் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய டிராகன் அமைப்பை கொண்ட ஒரு பிரிட்ஜா கருதப்படுது. அங்க இருக்கிற டீனாங் பகுதியில ஹான் ரிவருக்கு குறுக்கே இந்த ஒரு பிரிட்ஜை கட்டியிருக்காங்க. 2019ஆம் ஆண்டு ஜூலை மாதம் இந்த பிரிட்ஜை கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. 2013ஆம் ஆண்டு மார்ச்ல இந்த பிரிட்ஜை முழுமையா கட்டி முடிச்சிருக்காங்க. இந்த பிரிட்ஜை அவங்க முழுமையா கட்டி முடிக்கிறதுக்கு 100 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் தேவைப்பட்டிருக்கு. இந்த பிரிட்ஜோட மொத்த நீளம் 2200 அடி, அகலம் கிட்டத்தட்ட 120 அடி வரைக்கும் இருக்கு. அந்த பிரிட்ஜ் மேல இரும்புகளை பயன்படுத்தி டிராகன் போன்ற ஒரு வித்தியாசமான அமைப்பை இவங்க கட்டியிருக்காங்க. அதனால தான் இந்த பிரிட்ஜுக்கு டிராகன் பிரிட்ஜ்னு பேரே வந்தது. இந்த டிராகன் அமைப்பை உருவாக்குறதுக்காக அவங்க 9000 டன் இரும்பை பயன்படுத்தி இருக்காங்க. இரவு நேரங்கள்ல இந்த பிரிட்ஜை இன்னும் அழகுபடுத்துறதுக்காக 2500 LED லைட்டை பயன்படுத்தி அந்த பிரிட்ஜை ஜொலிக்க வைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல இரவு 9 மணிக்கு இங்க ஒரு ஸ்பெஷல் LED ஷோ நடக்கும். அந்த டைம்ல அந்த டிராகனோட வாயிலிருந்து நெருப்பும் தண்ணீரும் மாறி மாறி வரும். இந்த ஸ்பெஷல் LED ஷோவை பார்க்கிறதுக்காகவே வாரந்தோறும் அங்க சுற்றுலா பயணிகள் அதிக அளவுல வருவாங்க.
டெவில்ஸ் பிரிட்ஜ் ஜெர்மனியில அமைஞ்சிருக்கிற ஒரு தனித்துவமான பாலம் தான் இது. அங்க குரோம்லவ் ரோடோடெட்ரான் பார்க்ல தான் இந்த பிரிட்ஜ் அமைஞ்சிருக்கு. அப்படி என்ன தனித்துவம்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த பிரிட்ஜ் முழுக்க முழுக்க சிறிய சிறிய கற்களால மட்டுமே ஆனது. அதுல எந்த ஒரு தூணோட சப்போர்ட்டும் இல்லாம அந்த பாலத்தை கட்டியிருக்காங்க. 1860ஆம் ஆண்டு தான் இந்த மாதிரி ஒரு பிரிட்ஜ் இருக்கிறதே அந்த பகுதி மக்கள் கண்டுபிடிக்கிறாங்க. இப்படி எந்த ஒரு தூணோட சப்போர்ட்டும் இல்லாம வெறும் சிறிய கற்களை கொண்டு பிரிட்ஜை கட்டுறது மனிதனால சாத்தியமே இல்லைன்னு அந்த பகுதி மக்கள் நம்புறாங்க. இந்த பிரிட்ஜை சாத்தான் இல்லனா ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி தான் கட்டி இருக்குன்னு அந்த பகுதி மக்கள் நம்புறாங்க. அதனால தான் இந்த பிரிட்ஜுக்கு டெவில்ஸ் பிரிட்ஜ்னு பேரும் வச்சிருக்காங்க. இந்த பிரிட்ஜை பத்தின பல அமானுஷ்ய கதைகள் அந்த பகுதியில சொல்லப்பட்டாலும் இந்த பிரிட்ஜை யாரு கட்டினான்னு இதுவரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இந்த பிரிட்ஜ் அமைஞ்சிருக்கிற இந்த இடம் உலக புகழ் பெற்ற ஒரு சுற்றுலா தலமா இருக்கு. இந்த பிரிட்ஜ் அரை வட்ட வடிவில் அமைஞ்சிருக்கு. ஆனா தூரத்துல இருந்து இந்த பிரிட்ஜை பார்க்கும்போது அதற்கு கீழே ஓடுற நீர்ல இந்த பாலம் பிரதிபலிக்கும். அப்ப பார்க்கும்போது இந்த பாலம் ஒரு முழு வட்ட வடிவ பாலமா அது நம்மளுக்கு காட்சி அளிக்கும். அது பார்க்கிறதுக்கு ஆச்சரியமாகவும் பிரமிப்பாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பிரமிப்பான அமைப்பை பார்க்கிறதுக்காகவே உலகத்திலிருந்து பல பேர் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. எல் பெரிடன் பிரிட்ஜ், இதோட முழு பேர் எல் பெரிடன் ரயில்வே பிரிட்ஜ். எகிப்துல இஸ்மாயிலியா பகுதியில் அமைஞ்சிருக்கிற சூயஸ் கனாலுக்கு குறுக்கே தான் இந்த ஒரு பிரிட்ஜை கட்டியிருக்காங்க. இந்த சுயாஸ் கனால் உலகத்தில் இருக்கிற கப்பல் போக்குவரத்துக்கு பயன்படுற கெனால்கள்ல மிகவும் முக்கியமான ஒன்றா இருக்குது. அந்த கெனாலுக்கு குறுக்கே இது ஒரு ஸ்விங் பிரிட்ஜா அமைஞ்சிருக்கு. அதாவது சுழலும் பிரிட்ஜ்னு அர்த்தம். அந்த சுயாஸ் கனால் வழியா வரும் கப்பல்களுக்கு வழிவிடும் வகையா இந்த பிரிட்ஜை சுழலும் வகையில் அமைச்சிருக்காங்க. உலகத்திலேயே மிக நீளமான ஸ்விங் பிரிட்ஜ்னா அது இது மட்டும்தான். இந்த பிரிட்ஜோட மொத்த நீளம் கிட்டத்தட்ட 1100 அடி. இந்த பிரிட்ஜை முழுக்க முழுக்க இரும்பால மட்டுமே கட்டியிருக்காங்க. மொத்தமா இந்த பிரிட்ஜோட எடை 14,000 டன். என்னதான் இந்த பிரிட்ஜ் அதிக எடை கொண்டதா இருந்தாலும் இந்த பிரிட்ஜ் முழுவதுமா சுழன்று தன்னுடைய சரியான நிலையை அடையிறதுக்கு வெறும் 8 நிமிஷம் மட்டும்தான் எடுத்துக்கும். கண்டிப்பா இந்த பிரிட்ஜோட அமைப்பை ஒரு வித்தியாசமான தனித்துவமான அமைப்புனே சொல்லலாம். லிவிங் ரூட் பிரிட்ஜ் இந்தியாவில் இருக்கிற மேகாலயா மாநிலத்துல தான் இந்த ஒரு அதிசயமான பிரிட்ஜ் அமைஞ்சிருக்கு. அந்த பகுதியில வாழ்ற காஷி பீப்புள்ஸ் தான் இந்த ஒரு பிரிட்ஜை கட்டியிருக்காங்க. அதாவது மழைக்காலங்கள்ல அங்க ஏற்படுற அதிகப்படியான வெள்ளப்பெருக்கால ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு போறதுக்கு அவங்களுக்கு மிகவும் சிரமமா இருந்திருக்கு. அந்த சிரமத்தை போக்குறதுக்காக வித்தியாசமா யோசிச்சு இந்த மாதிரி ஒரு இயற்கையான பிரிட்ஜ் அவங்க அமைச்சாங்க. அதுலயும் குறிப்பிட்ட ஒரு மரத்தோட ரூட்டை வச்சு முழுவதுமா இந்த பிரிட்ஜ் அவங்க கட்டியிருக்காங்க. அதனால இந்த பிரிட்ஜ் அவங்க லிவிங் ரூட் பிரிட்ஜ்னு அழைக்கிறாங்க. அந்த பகுதியில் இருக்கிற ரப்பர் ஃபைக்கஸ் மரங்களை பயன்படுத்தி இந்த பிரிட்ஜை அவங்க கட்டியிருக்காங்க. முதல்ல இரண்டு பக்கமும் ஒரு மிகப்பெரிய ஃபைக்கஸ் ட்ரீயை வளர வைக்கிறது. அதன் பிறகு அதோட ரூட்டை டைவர்ட் பண்ணி ஒரு பாலம் போன்ற அமைப்பை உருவாக்குறது. அப்படி பல ஆண்டுகள் உழைப்பால உருவான ஒரு அற்புதமான பிரிட்ஜ் தான் இந்த லிவிங் ரூட் பிரிட்ஜ். தொடக்கத்துல அந்த பகுதி மக்கள் மட்டுமே பயன்படுத்திட்டு வந்த இந்த பிரிட்ஜை பிற்காலத்துல யுனெஸ்கோ ஒரு வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட் அறிவிக்கிறாங்க. இந்த அற்புதமான இயற்கை அழகை பார்க்கிறதுக்காகவே உலகத்திலிருந்து பல பேர் மேகாலயாக்கு வருடந்தோறும் வராங்க. விஸ்கயா பிரிட்ஜ் ஸ்பெயின்ல இருக்கிற போர்ச்சுகலேட்டையும் லாஸ் அரினாஸையும் இணைக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான பாலம் தான் இந்த விஸ்கயா பிரிட்ஜ். அங்க அமைஞ்சிருக்கிற நெர்வியன் நதிக்கு மேல இந்த பிரிட்ஜை கட்டியிருக்காங்க. இந்த பிரிட்ஜோட மொத்த நீளம் 500 அடி, உயரம் கிட்டத்தட்ட 250 அடி. இந்த பிரிட்ஜ் 1893ஆம் ஆண்டு கட்டப்பட்டிருக்குது. உலகத்திலேயே கட்டப்பட்ட முதல் டிரான்ஸ்போர்ட்டர் பிரிட்ஜ் இதுதான். இந்த பிரிட்ஜோட அமைப்பு எப்படின்னா, மிகப்பெரிய ஸ்டீல் கேபிள் மூலமா ஒரு மிகப்பெரிய காண்டலோவை இணைச்சிருப்பாங்க. அந்த காண்டலோ மூலமாக ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு மக்களை டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. மக்கள் மட்டுமில்ல, கார்களையும் இதன் மூலமா அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காண்டலோ ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு போறதுக்கு 1 நிமிஷம் 32 செகண்ட் மட்டும் தான் எடுத்துக்கும். இந்த பிரிட்ஜ் எதுக்காக இப்படி கட்டியிருக்காங்கன்னா, மிகப்பெரிய கப்பல்கள் இது வழியா போறதுக்காக இந்த மாதிரி மிக உயரமான பிரிட்ஜ் அவங்க கட்டியிருக்காங்க. இந்த பிரிட்ஜோட மேல் பகுதிக்கு போறதுக்கு அங்க எலிவேட்டர் இருக்கு. அதற்கு மக்களுக்கும் அனுமதி இருக்கு. அந்த எலிவேட்டர் மூலமா நீங்க மேல போனீங்கன்னா அந்த நெர்வியன் ரிவரோட முழு அழகையும் ரசிக்கலாம். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, 1893ல கட்டப்பட்ட இந்த பிரிட்ஜ் இப்ப வரைக்கும் ஆக்டிவா செயல்பட்டு இருக்கு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம. அதனால யுனெஸ்கோ இந்த பாலத்தை ஒரு வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்டா அறிவிச்சிருக்காங்க.
இஷிமா ஒஹாசி பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜ் ஜப்பான்ல அமைஞ்சிருக்கு. அங்க இருக்கிற மேட்சியூ மற்றும் டொட்டோரி பகுதியை இணைக்கக்கூடிய இந்த பாலத்தை நக்குமி லேக்குக்கு மேல கட்டி இருக்கிறாங்க. பாக்குறதுக்கே ரொம்பவுமே ஸ்டீப்பா இருக்கிற இந்த பிரிட்ஜோட மொத்த நீளம் 1.7 கிலோமீட்டர், அகலம் கிட்டத்தட்ட 12 மீட்டர். இந்த பிரிட்ஜை 1997ல கட்ட ஆரம்பிச்சு 2004ல கட்டி முடிச்சிருக்காங்க. உலகத்திலேயே மூன்றாவது மிகப்பெரிய ரிஜிட் ஃப்ரேம் பிரிட்ஜ் இது மட்டும்தான். தூரத்துல இருந்து பார்க்கும்போது ரொம்பவுமே ஸ்டீப்பா இருக்கும். பாக்குறதுக்கு இந்த பிரிட்ஜ்ல டிராவல் பண்றது மிகவும் கடினமான காரியமா நம்மளுக்கு தோணும். கிட்ட போய் பார்த்தா அந்த பிரிட்ஜ் அந்த அளவுக்கு ஸ்டீப்பா இருக்காது. ஏன்னா நம்ம தூரத்துல இருந்து பார்க்கும்போது அந்த பிரிட்ஜ் ஏற்படுத்துற இல்யூஷன்னால தான் நம்மளுக்கு அந்த பிரிட்ஜ் ரொம்பவுமே ஸ்டீப்பா இருக்கிற மாதிரி தோணுது. அது மட்டும் இல்ல, தொலைவில் இருந்து பார்க்கும்போது அந்த பிரிட்ஜ் வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா கிட்ட போய் பார்க்கும்போது அது ஒரே சீரா தான் இருக்கும். இந்த இல்யூஷனுக்கு காரணம் என்னன்னு இதுவரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அந்த பிரிட்ஜ் இருக்கிற இடத்துல அதிகமான வேக்யூம் ஸ்பேஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு இல்யூஷன் ஃபார்ம் ஆகலான்னு சில சயின்டிஸ்ட் சொல்றாங்க. பார்க்கறதுக்கு பயமா இருந்தாலும் இந்த பிரிட்ஜ்ல டிராவல் பண்றது அந்த அளவுக்கு சிரமம் இல்லைன்னு அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. டியூக் பிரிட்ஜ் சைனால இருக்கிற யூனான் ப்ரொவின்ஸ்ல அமைஞ்சிருக்கிற இந்த ஒரு பிரிட்ஜ் தான் உலகத்திலேயே மிக உயரமான பிரிட்ஜ்னு கருதப்படுது. ஏன்னா இந்த பிரிட்ஜ் அமைஞ்சிருக்கிற இடம் அப்படி. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1800 அடி உயரத்துல இந்த பிரிட்ஜ் அமைச்சிருக்காங்க. இந்த பிரிட்ஜ் சைனால இருக்கிற குய்சோ மற்றும் யூனான் ப்ரொவின்ஸை இணைக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜா இருக்கு. இந்த பிரிட்ஜை கட்டுறதுக்கு அவங்களுக்கு கிட்டத்தட்ட 1000 மில்லியன் அமெரிக்க டாலர் தேவைப்பட்டிருக்கு. இந்த பிரிட்ஜை சைனா கவர்மெண்ட் கட்டி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆயிருக்கு. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த பிரிட்ஜ் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1800 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த பிரிட்ஜோட நடுப்பகுதி கடல் மட்டத்திலிருந்து சுமார் 2800 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கு. அதுவும் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம இந்த பிரிட்ஜை கட்டி இருக்கிறது தான் இந்த பிரிட்ஜோட தனித்துவமே. இந்த பாலத்தோட மிகப்பெரிய பலமே அங்க அமைக்கப்பட்டிருக்கிற இந்த பாலத்தை தாங்கி நிக்கிற மிக நீளமான இரும்பு கேபிள்கள் தான். அதுதான் இவ்வளவு பெரிய பிரிட்ஜையும் தாங்கி நிக்குது. இந்த பிரிட்ஜ் அமைஞ்சிருக்கிற இந்த இடம் ஐபிள் டவரை விட அதிக உயரம் கொண்டதுன்னு சொல்லப்படுது. இந்த பிரிட்ஜ்ல நீங்க வெறும் 50 கிலோமீட்டர் வேகத்துல மட்டும் தான் செல்ல முடியும். 2018ஆம் ஆண்டு வேர்ல்டுலயே ஹையஸ்ட் பிரிட்ஜ்னு கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்லயும் இந்த பிரிட்ஜ் இடம் பிடிச்சிருக்கு. ஒரிசோன் பிரிட்ஜ். பொதுவா பாலங்கள் 2 பகுதிகளை இணைக்கும், ஏன் 2 சிட்டிஸ் இணைக்கக்கூடிய பாலங்களும் இருக்கு. ஆனா இந்த பிரிட்ஜ் 2 நாடுகளை இணைக்கக்கூடியதா இருக்கு. ஸ்வீடனையும் டென்மார்க்கையும் இணைக்கக்கூடிய ஐரோப்பாவின் 2வது மிகப்பெரிய பாலம் தான் இந்த ஒரிசோன் பிரிட்ஜ். இது மட்டும் இல்ல, இந்த பிரிட்ஜுக்கு இன்னொரு தனித்துவமும் இருக்கு. மொத்தமா 8 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த பிரிட்ஜ் 4 கிலோமீட்டர் தண்ணிக்கு மேலையும் 4 கிலோமீட்டர் தண்ணீருக்கு அடியிலையும் கட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, தண்ணீருக்கு மேல அமைஞ்சிருக்கிற பாலத்தையும் அண்டர் வாட்டர் டனலையும் இணைக்கக்கூடிய ஒரு பகுதியில பிப்பரஹோம்ங்கற ஒரு ஆர்டிபிஷியல் ஐலாண்டையே அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி பல தனித்துவமான விஷயங்களை உள்ளடக்கியது தான் இந்த ஒரிசோன் பிரிட்ஜ். தண்ணீருக்கு மேல கொஞ்ச நேரமும் தண்ணீருக்கு அடியில கொஞ்ச நேரமும் டிராவல் பண்றதுக்காகவே பல சுற்றுலா பயணிகள் இங்க வர தொடங்கியதால இந்த வித்தியாசமான அமைப்பை கொண்ட இந்த பிரிட்ஜ் இப்போ ஒரு மிகப்பெரிய சுற்றுலா தலமாகவும் மாறிட்டு வருது. இந்த வீடியோ இதோட முடிவுக்கு வருது. இந்த வீடியோல நீங்க பார்த்த பாலங்கள்ல உங்களை ரொம்பவுமே மிரள வைத்த பாலம் எதுங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தி அமேசிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை பார்க்கறேன். பாய்.